அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT ஹாலிடேஸ் சவுத். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் விஜய் தான். என் குழந்தை இறந்துருச்சு, என் மனைவி இறந்துட்டாங்க, என்னுடைய அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி யாருமே விஜயை வந்து பொறுப்பாக்கலையே. ஆனா இங்க டிவில உட்காந்துட்டு, சென்னையில உட்காந்துட்டு எல்லாரும் நம்ம அதைத்தானே சொல்றோம், இன்க்ளூடிங் ஒரு சில சீனியர் ஜெர்னலிஸ்ட் வெளிப்படையா சொல்றாங்களே. என்ன காரணம்? நீங்க பார்த்த பிளாட்ஃபார்ம்ல இன்னைக்கு வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் டிஃபரிங்க. தப்பா நினைக்காதீங்க. தவாக நிர்வாகி மாதிரி நீண்ட உரையாற்றுறீங்க. இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்த முன்னாடி இவ்வளவு பெரிய பெருங்கூட்டத்தில் அவர் வண்டி எப்படிங்க கண்ணிமைக்கு நேரத்தில் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து 1 மணி நேரத்தில் ஏர்போர்ட் போக முடிஞ்சிச்சு. அதே ரெகுலேஷன்ஸ் ஏங்க அந்த 4வது கிலோமீட்டர்ல இருந்து இந்த மேடை வரலையும் செஞ்சிருக்க முடியாது? அதுக்கு ஏங்க 3 மணி நேரம் கல் நெஞ்ச படிச்சவரா விஜய் இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? ஏதோ அவர் மிகப்பெரிய தியாகத்தை செய்தது போல நீங்க நினைக்கிறீங்களே. ஆனா இந்த துயர சம்பவத்துக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய இப்போ எல்லாருக்கும் செய்தியாளர் என்ன சொல்லி கட்சி 40 பேர் இறந்ததுக்கு நான் தான் காரணம் இல்ல இல்ல அப்படின்னு செய்தியாளர்கிட்ட சொல்லுங்க. இந்த நிகழ்வுக்கு பின்னாடி திமுகவோ திமுக சார்ந்த அங்க இருக்கக்கூடிய அமைச்சரோ அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலரோ யாரு காரணம்? சார் அது அப்படி எவனா சொன்னேன்னா அது பைத்தியாரத்தனமான வாதங்க. என்னங்க நீங்க போய் சர்மா நீங்க விஜய் ரசிகர் மன்றத்தோட அகில உலக தலைவராக உங்களை நியமிக்கப்படலாம். அதுக்கு நான் உங்களை பரிந்துரை பண்றேன். சர்மா இஸ் ஃபிட் எனஃப் டு பி நாமினேட்டட் அப்பாயிண்டட் அஸ் த ஆல் இந்தியா பிரசிடென்ட் ஆஃப் விஜய் ஃபேன் கிளப். விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற கேள்வியில இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு அட்வொகேட்? இல்ல சார், இது வந்து கைதுங்கிற அதை தான் முதல்வரே மிக தெளிவா சொல்லிட்டாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்பரத்னம் அவர்கள். வணக்கம். வணக்கம் சர்மா. வணக்கம். கரூர் நடந்த சம்பவத்தை நம்ம எல்லாருமே பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணம் வரைக்கும் 41 அப்படிங்கிற ஒரு உயிரிழப்பாக இருக்குது. காரணம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். விஜயினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கூட்டத்தினால் 41 பேர் இறந்திருக்காங்க. இது அதிகப்படியாக அந்த உயிரிழப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து ஆண்டவனை வேண்டிகிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் நீங்கள் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? சார் உண்மையிலே நான் வந்து மனம் உடஞ்சி போன மனநிலையில் இந்த உங்கள் முன்னாடி நான் அமர்ந்திருக்கேன். என்ன பாவம் வேடிக்கை பார்க்க போன அப்பாவி ஜனங்கள் ஒரு சினிமா மோகத்தில் அங்கே முறையான அந்தந்த ஆர்கனைசர்ஸ் வந்து அதை ப்ராப்பராக வந்து செய்யாதனால இட் இஸ் அதர்வைஸ் எ மேன்மேட் டிசாஸ்டருங்க. மனிதனால் வரவழைக்கப்பட்ட ஒரு கொடூரம், ஒரு பெருந்துயரம் இருந்தது. எனவே இப்படி வந்து இன்னும் தங்களுடைய இன்னுயிரை 41 பேர் வந்து ஈர்ந்திருக்காங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் இதுவரையிலையும், அதாவது மத நிகழ்ச்சிகள், கோவில் நிகழ்ச்சிகள், இது போன்ற நிகழ்வுகளில் வந்து வட இந்தியா போன்ற பகுதிகளில் இப்படி வந்து மனித உயிர்கள் பலி போனதை நான் பார்த்துருக்கேன். பட் அரசியல் பொதுக்கூட்டத்தில் அகில இந்திய அளவிலேயே இப்படி ஒரு துயர நிகழ்வு நடந்ததாக வரலாறே கிடையாது. அது தமிழ்நாட்டில் போய் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னா நடக்கக்கூடாத ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் தமிழ்நாட்டில் நேர்ந்து எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு அவப்பெயர் என்றைக்கும் இருக்கோ, அதே போல் திரு விஜய் அவர்கள் கூட்டிய இந்த கூட்டத்தினால் செயற்காக உருவாக்கப்பட்ட இந்த கொடுஞ்செயலால் இன்னுயிரில் ஈர்ந்தது வந்து தமிழ்நாட்டு வரலாற்றில் வந்து அரசியல் வரலாற்றில் ஒரு பெருங்கரையாக நீடிக்கும். அதில் இருவேறு கருத்துக்களே இல்லை. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி சார்ந்திருந்த ஒரு நபராகவும் சரி, ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் சரி, எந்த இடத்துல அவங்க திட்டமிடலில் பிரச்சனை இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா மற்ற அதிமுகவோ திமுகவோ வந்து பாரம்பரிய மிக்க கட்சிகள் அவங்க எப்படி திட்டமிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது ஒரு புதிய கட்சினால இந்த ஒரு விஷயமானது நடைபெற்றிருக்கு. என்ன திட்டமிடல், என்ன வந்து ஆர்கனைஸ் பண்ணதில் தவறு இழைச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஒரு நபர் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு, அதில் உண்மையான தகவல் என்னன்னு வரும். நீங்கள் ஒரு அப்சர்வராக இதை எந்த இடத்துல தவறு இழைக்கப்பட்டிருக்கிறதா? இது தவறுக்கு முழு பொறுப்பு திரு விஜய் தான் ஏற்றுக்கணும். காரணம் வந்து அவர் சார் அவருடைய மனப்போக்கே தவறுங்க. இந்த நிகழ்ச்சியானது டிசம்பர் 13ஆம் தேதிக்கு தான் அட்டவணையிடப்பட்டிருந்தது. நேற்றைக்கு முந்தைய தினம் கரூரில் நாமக்கல்லிலும் கரூரில் பேசிய நிகழ்ச்சி டிசம்பர் 13ஆம் தேதிக்கு தான் ஒரிஜினல் அவங்க வந்து ஷெட்யூலில் போட்டிருந்தாங்க. அவர் ஏன் இதை அட்வான்ஸ் பண்ணுறாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 30 விழா செப்டம்பர் 17ஆம் தேதி அவர்கள் ஆண்டுதோறும் நடத்தக்கூடிய நிகழ்வு. அந்த நிகழ்ச்சியை கரூரில் நடத்தி பெருங்கூட்டத்தை காட்டியதன் காரணமாகவும், அதைத் தொடர்ந்து திரு இபிஎஸ் அவர்கள் 4-5 நாட்களுக்கு முன்னால் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி மக்கள் சந்திப்பு என்ற நிகழ்ச்சியை நடத்தியதன் காரணமாகவும், எனவே இந்த இருவரும் கட்சிகளுக்கு
சவால் விடக்கூடிய வகையில் அதைவிட பெரிய கூட்டத்தை நாம் உடனடியாக நிகழ்த்த வேண்டும் என்று அவர் காட்டிய அவசரத்தின் வெளிப்பாடு தான் நான் சொன்ன அந்த மேன்மேடு டிசாஸ்டருங்கிறது. அவர் என்ன சொல்கிறாரு, 8:40 மணிக்கெல்லாம் அங்கே இருந்து நாமக்கல்லில் உரையாற்றுறதா டைம் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் ஏர்போர்ட்லேருந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறது 8:50க்கு தான் அவர் வந்து டிக்கெட்டே வந்து உங்களுக்கு இது பண்ணுறாரு, செக்இன் பண்ணுறாரு. அங்கே அவர் எனவே வந்து அவர் திருச்சி போய் திருச்சியிலேருந்து நாமக்கல் போய் சேர சட்டப்போ 11 மணி ஆகிடுது. 8:40க்கு பேச வேண்டிய மீட்டிங்கை அவர் 12 மணிக்கு மேலே அட்ரஸ் பண்ணுறாரு. வேறஸ் கரூரில் வந்து 12 மணிக்கு அவர் பேசுவார்னு அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் சேனல்ல எல்லாம் தாவேகா நிர்வாகிகள் வந்து உங்கள் விளம்பரப்படுத்துகிறாங்க. எனவே 12 மணிக்கெல்லாம் அவர் வந்துடுவார்னு நினச்சி கிட்டத்தட்ட 9 மணிலேருந்தே மக்கள் வந்து குமிய ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா டெலிபரேட், அதுதான் இந்த காவல்துறை நேற்று ஏடிஜிபி திரு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் சொன்னது கூட, அவர் வந்து அந்த டெலிபரேட்டாக திட்டமிட்டு ஏன்னா அங்கே வர்றதை வந்து தாமதப்படுத்துறாரு. அதில் தான் பிரச்சனை ஆகுது. ரெண்டாவது இன்னொரு மேஜர் மிஸ்டேக் என்ன தெரியுங்களா, கரூர் அவுட்டர்லேயே ரிசீவ் பண்ணுறதுக்கு வழக்கம் போல் அவர் ஆர்வம் கொண்ட அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து காத்திருக்காங்க. அவர் எப்போவுமே ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து அவங்கள பார்த்து கையழைச்சிட்டு வந்திருந்தா பார்த்த கூட்டம் அப்படியே போயிருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க திட்டம் இந்த 2 கட்சிகளோட கூட்டத்தை அதிகம் காட்டணும் அந்த ஸ்பாட்டில் அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் ஃப்ரண்ட் சீட்லேருந்து பின்னாடி போய் உட்காந்து லைட் அமைச்சிட்டு வந்துடுறாரு. எனவே இவ்வளோ தூரம் காலையில் 7 மணிலேருந்து அவரை பார்க்கணும் காத்திருக்கக்கூடிய அந்த ஆர்வம் மிகுந்த அவருடைய ஃபேன்ஸு அவருடைய தொண்டர்கள் என்னென்னா வண்டியை சேஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு சேஸ் பண்ணி வர்றப்போ நேற்று கிளிப்பிங்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். லெஃப்ட் சைடில் அவர் பஸ்ஸுக்குள்ளே 2 வீலரில் வந்தவங்க விழுகிறாங்க, ரைட் சைடில் விழுகிறாங்க. அதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் அவர் வாட்டில் போயிட்டே இருக்கார். ஆனால் பார்த்தே தீரணுங்கிற ஆவலில் அவங்க பின்தொடர்ந்து வரக்கூடிய கிட்டவங்க அவங்க வந்து அனுமதி கேட்டது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 10,000 பேர் தான் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 10,000 பேருக்கே இந்த கரூரில் மிகப்பெரிய இடம் அந்த இடம் தான். அந்த இடத்த அவங்க ஒதுக்குறாங்க. ஆனால் அவர் பின்னாடி வந்தவங்களே கிட்டத்தட்ட 7,000லேருந்து 10,000க்கு மேற்பட்டவர்கள், 27,000க்கு மேற்பட்டவர்கள் அங்கே வந்து ஒரே இடத்துல குமிஞ்ச காரணமாகவும் அவருடைய பஸ் இருக்குங்கள்ல அந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தில் ஒதுங்க முடியாத ஒரு சூழலில் பஸ்ஸு இடைச்சர்கள் போல் நுழைந்ததன் காரணமாகவும் எனவே பஸ்ஸுக்கு இடம் விழக்கூடியவில்லை. லெஃப்ட் லைன் ரைட்லேயும் பிதுங்குது கூட்டம். அதை தான் அவர் செக்யூரிட்டி ஆஃபீஸர் சார் தேர் ஹஸ் பீன் க்ரௌட் பஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. வி ஹவ் ஹேட் ஆஃப் க்ளவுட் பஸ்ட், மேக வெடிப்புன்னு கேட்டுப்பட்டிருக்கோம். மேக வெடிப்புனால இமாச்சல் பிரதேசே எப்படி வந்து ஒரு பெரும் பகுதி அழிஞ்சிச்சுங்கிறத நம்ம பார்க்குறோம். சமீப காலத்தில் க்ளவுட் பஸ்ட்னால நகரங்கள் அழிகிறத பார்க்குறோம். அந்த வார்த்தையை வந்து நார்த் இந்தியன் செக்யூரிட்டி ஆஃபீஸ் தெளிவாக சொல்கிறாரு, க்ரௌட் பஸ்ட்டு சார், எனவே நிதானிக்கணும்னு சொல்கிறது. அதை பற்றி அவர் பொருட்படுத்தாமல் வர்றாரு. கூட்டம் செதறி ஓடுறப்ப அவங்க வந்து அரசாங்கம் வந்து கரண்ட்டை எந்த இடத்துல கட் பண்ணவே இல்லை, ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க அவசரத்துக்காண்டி. இந்த ஒதுங்குறதுக்கு இடம் இல்லாமல் அந்த தகரத்துக்குள்ளே போய் இந்த கூட்டம் போய் உள்ளுக்கு போய் விழுகுது. அப்போ அந்த ஜென்ரேட்டர் போய் வயரை கீரை டச் பண்ணி ஏதாச்சும் ஆயிடக்கூடாதுக்காண்டி அவர்களுடைய ஆர்கனைசர்ஸில் தான் ஒருத்தர் போய் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணுறாங்க. இன்றைக்கு இவங்க எல்லா தவறுகளையும் செய்து அத்தனை தவறுகளுக்கும் இவர்களே காரணமாக அமைந்து விட்டு அத்தனைக்கு தவறுகளுக்கும் தாவக்கினர் தவறு செய்து விட்டார்கள், விஜய் தான் பொறுப்பு அப்படின்லாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நேத்தா இருக்கட்டும் இன்னைக்குமா இருக்கட்டும் நீங்கள் வந்து பப்ளிக் பைட்ஸ் வந்து நம்ம எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் எல்லா சேனல்களுமே ஒளிபரப்பு பண்ணுறாங்க. மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அதில் எங்கேயுமே வந்து நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் சொன்ன மாதிரி நான் கவனிக்கல. அதே மாதிரி இப்போ சுப்ரமணியம் சொல்கிற மாதிரியே அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு சில பேர் வந்து இதே மாதிரி கருத்தையும் முன்வைக்கிறாங்க. ஆனால் மக்களுடைய மனநிலை வேற ஒன்றாகவும் டிவியில் உட்காந்துட்டு பேசுகிறவங்களுடைய மனநிலை வேற ஒன்றாகவும் இருக்கேன். இல்லை, மக்களுடைய மனநிலைன்னா ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலை எப்படி வந்து ரெஃபரண்டம் வந்து நம்ம எடுக்கல. நான் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நான் சில பப்ளிக் பைட்ஸ் பார்த்தேன், மெயின் ஸ்ட்ரீம்லேயும் சில பப்ளிக் பைட்ஸ் பார்த்தேன். விஜய் தான் அத்தனைக்கும், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் விஜய் தான், என் குழந்தை இறந்துருச்சு, என் மனைவி இறந்துட்டாங்க, என்னுடைய அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி யாருமே விஜயை வந்து பொறுப்பாக்கலையே. ஆனால் இங்கே டிவியில் உட்காந்துட்டு சென்னையில் உட்காந்துட்டு எல்லாரும் நம்ம அதைத்தானே சொல்கிறோம், இன்க்ளூடிங் ஒரு சில சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெளிப்படையாக சொல்கிறாங்களே. என்ன காரணம்? நீங்கள் பார்த்த பிளாட்ஃபார்மில் இன்னைக்கு வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் டிஃபரிங்க. என்ன அக்கார்டிங் டு பெர்சன்ஸ் வியூவிங் த பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்கிறீங்களா? நான் மெயின் ஸ்ட்ரீம் எல்லா சேனல்லையும் இல்லை, நானும் எல்லா ஸ்ட்ரீம்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. பார்த்துக்கிற சேனல்ல எல்லாம் எல்லாரும் வந்து ஆதங்கப்படுறாங்க, விஜய் வந்து பார்க்கலையே, விஜய் பார்க்க போய் இப்படி குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, எல்லாரும் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அலிகேஷன் விஜய்னால தான் இது எல்லாமே ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்லலை. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, கொடுத்த இடம் சரியில்லை,
காவல்துறை வந்து அங்க யாருமே இல்ல, 500 பேர்னு சொன்னாங்க, 500 பேர் இத்தனை பேர்லாம் வந்து இல்லவே இல்ல, இப்படி எல்லாம் தான் சொல்றாங்க. ஆனா சென்னையில உட்கார்ந்துட்டு நம்ம சொல்றதுங்கிறது எப்படி சரியா? நீங்க வந்து தப்பா நினைக்காதீங்க, தவாக நிர்வாகி மாதிரி நீண்ட உரை ஆற்றுறீங்க, சொல்ற புரியுதுங்களா? ஆனால் வந்து மிக தெளிவா பட் அங்கு நடந்த நிகழ்வுகளுடைய தொகுப்புகளை நம்ம பார்க்கணும். இவர் எதுக்குங்க 12 மணிக்கு வர வேண்டியவர், இவர் எதுக்குங்க 7:30 மணிக்கு வர்றாரு? ஸோ 12 மணிக்கு வர்றாருன்னு 7 மணிலேருந்து மக்கள் வந்து குவிய ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. வந்த மக்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்துருக்கணும்ல, குறைந்தபட்சம் தண்ணீர் வசதினாலும் செஞ்சு கொடுத்துருக்கணும்ல, அடிக்கிற வெயிலில் என்ன சுருண்டு விழுகக்கூடிய மக்களுக்கு மருத்துவ வசதிகள் செஞ்சு கொடுக்கணும்ல, கழிப்பிட வசதி செஞ்சு கொடுக்கணும்ல. இதெல்லாம் ஆர்கனைசர்ஸோட வேலை தானே, இது அரசாங்கத்துடைய வேலை கிடையாது. நானும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், சரிங்களா? பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அந்த ஏரியாவை முதல்ல அம்மா வர்றதுக்கு தலைவர்களுக்கு உகந்த இடமானு பார்ப்போம். அங்கே வந்து மற்ற வசதி எல்லா வசதிகளும் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறா, தண்ணீர் வசதி இருக்கா, கரண்ட்டு வசதி இருக்கா, பாதுகாப்பான இடம் இருக்கா, கழிப்பறை வசதி இருக்கா, இத்தனையும் வந்து நாங்கள் பார்ப்போம். இல்லாட்டி அத்தனை ஏற்பாடு செய்து விட்டு தான் நாங்கள் வந்து அமருவோம். அது மட்டும் இல்லை, வரக்கூடியவர்களுக்கு தண்ணி டைமிங் பார்த்து லேட் ஆகுதா, உடனே தண்ணி பாட்டில் சப்ளை பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம், உணவுப் பொட்டலங்கள் சப்ளை பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவோம். இத்தனை பண்ண வேண்டியது ஓனர்ஸ் ஃபால்ஸ் அந்த ஆர்கனைசர்ஸ் டு என்ன புட் இன் பிளேஸ் ஆல் தீஸ் அம்யூனிட்டிஸ். இந்த அத்தனை வசதி வாய்ப்புகளும் செய்து செல்ல வேண்டிய பொறுப்பு, பெரும் பொறுப்பு நிர்வாகிகளுடைய ஏற்பாடுகள் நடந்திருக்கு. சில தவறுகள் சார் 7 மணி திட்டமிடல் சரியா இல்லாத தவறு, அதெல்லாமே தவறு, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அங்க மக்கள் வந்து விஜய மட்டுமே காரணமா சொல்லலையே, ஆனா விஜய மட்டுமே நம்ம காரணம் சொல்றோமே நான் கேட்கிறேன். இல்லைங்க, விஜய மட்டுமே நீங்க நான் பார்த்த எல்லாமே ஒரு பெண்ணெல்லாம் சொல்லுது, வாய்ப்பை வந்து இப்படி கொண்டு போட்டு அவன் மேட்டில் ஓடிட்டான், என் பிள்ளையை இழந்து போயிட்டேன், அவன் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கடுமையாக பேசுகிறாங்க. அதே இன்னொரு குழந்தைய வந்து இறந்த ஒரு லேடி வந்து பேசுகிறாங்க, இதுக்கும் அண்ணனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அதே இன்னொரு அம்மா வந்து பேசுகிறாங்க. அப்போ விஜய் தான் ஒட்டுமொத்த 40 பேர் 41 பேர் இறந்ததுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இப்போதைய நிலவுப்படி நம்ம இந்த வாதப்படி 41 பேர் தான் வச்சுப்போம். அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க யாருமே வந்து அப்படி சொன்ன மாதிரி நான் கேட்கலையே. நீங்க கூட இப்போ நான் சொன்னது ஒரு குழந்தை இறந்துருக்காங்க, அந்த அம்மா வந்து விஜய் காரணம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்லணும், 41 உயிருக்கும் விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லணும்ல, யாருமே சொல்லலையே. இல்லைங்க, சிலர் வந்து அவர் திரு விஜய் மேல உள்ள பற்றின் காரணமா சொல்ற தான் குழந்தைய விட விஜய் தான் பெருசுன்னு நினைக்கக்கூடிய அது குழந்தையே போய் விஜய் என்ன சார் காப்பாத்தி போய் அவங்க என்ன சார் அந்த சூழலை உருவாக்குன அவர் தானே சார், அந்த சூழலை உருவாக்குன நம்பர் அவர் தானங்க. எதுக்குங்க 10,000 பேர் நிற்கக்கூடிய இடத்துல 27,000 பேர் வர்ற அளவுக்கு ஏங்க டிலே பண்ணி போலீஸ் ரிப்போர்ட்ல 27,000 பேர் வாங்க இல்லங்க இல்லங்க நீங்க சரி நீங்க 27,000 பேர் வாங்க ஒரு நடிகர் அவங்க ஒரு கடந்த கால நிகழ்ச்சிகள் இல்லைங்க, இதே விக்கிரவாண்டியில கூடின இடத்துல 5 பேர்கள் இறந்திருக்காங்க. அங்க வந்து பேசிக் கம்யூனிட்டி அடிப்படை வசதி செய்து தரப்படல. அடுத்து மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில ஒரு கொடிக்கம்ப நடுறாங்க, கொடிக்கம்ப நடுறதுல ஒரு இன்ஜினியரிங் இது தெரியாதங்களா, அடிப்படை என்னன்னு தெரிய வேணாமாங்க. அவர் 150 அடி கொடிக்கம்பம் அவ்வளோ பெரிய ராட்சத இது இரும்பு கம்பம் நடுறாங்க. நடுறது எத்தனை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதை ஆரம்பித்து அந்த சிமெண்ட்டெல்லாம் இருக்க வேணாமா? ஆனால் நான் முதல் நாள் அப்போவே அதை தோண்டி அப்போவே பூசி அப்போவே நடுறேன். அவ்வளோ ஒரு ஹைட்டுக்கு எவ்வளோ தூரம் ஆழம் போகணும்னு வந்து இன்ஜினியரிங் டிசைன்லாம் வேணாமா, அட்வைஸ் வாங்க வேணாமா? அந்த கொடிக்கம்பை விழுகுதுங்க நல்ல நேரம். இது போன்ற பெருங்கூட்டம் நடுறதை வேடிக்கை பார்த்து அது அங்கே விழுந்துருந்தா அன்றைக்கே 100க்கு கணக்கான பேர் இறந்துருக்கணுங்க. சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் நல்ல நேரம் சொல்கிறது புரியுதுங்களா? அன்றைக்கு ஒரு கார் மேலே விழுந்து ஒரு கார் நொறுங்கியதோட அந்த டிரைவர் தெரிச்சு ஓடிட்டான் விழுந்துச்சு. இதில் வி மஸ்ட் லேர்ன் லெசன்ஸ் ஃப்ரம் அவர் பாஸ்ட் மிஸ்டேக்ஸு. எனவே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய ஆர்கனைசேஷன்ஸில் மிஸ்டேக் இருக்குது. நேற்று அவர் வந்து திட்டமிட்டு கூட்டத்தை பெரிதாக காட்ட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் காட்டிய கூட்டத்தை விட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காட்டிய கூட்டத்தை விட தன் பெரும் கூட்டத்தை காட்ட வேண்டும். விலகுகளை பற்றி கவலைப்படாமல் எந்த இடம் அவ்வளோ கூட்டம் தகுமா என்று எண்ணாமல் 7 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை மக்கள் காக்க வைக்கப்பட்டது காரணமாகத்தான் அவங்க வந்து மயங்கி விழுந்தார்களே ஒழிய என்ன அதுதான் மேன்மேன் டிசாஸ்டர்னு சொல்கிறேன். எனவே அது ரிப்போர்ட்டில் இருங்க. அந்த இடத்திலிருந்து நீங்களும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு தான். அங்கேருந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் திட்டமிட்டு டிலே பண்ணி வர்றாரு. எப்படிங்க? when he was able to reach திருச்சி in an hour, why cannot he cover 5 kilometers in half an hour? அங்கே 5 கிலோமீட்டர் தூரத்தை
அதே ரசிகர் விட மாட்டேங்கிறாங்க. எப்படி அவரு எப்படி எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு அதே போறதா? இல்லைங்க, அதே ரசிகர்கள் தானே வழிவிட்டு அது இஸ் பீயிங் கவர்ட் பை த ஒய் கேட்டகரி என்ன செக்யூரிட்டிங்க. ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி மத்திய அரசும் கொடுத்துருக்கு. அவருக்குன்னு பவுன்சர்ஸ் இருக்காங்க. எப்படி அவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடந்த முன்னாடி, இவ்வளோ பெரிய கொடூரம் நடந்த முன்னாடி, இவ்வளோ பெரிய பெருங்கூட்டத்தில் அவர் வண்டி எப்படிங்க கண்ணிமைக்கு நேரத்தில் அந்த இடத்த விட்டு நகர்ந்து 1 மணி நேரத்தில் ஏர்போர்ட் போக முடிஞ்சிச்சு? அதே ரெகுலேஷன்ஸ் ஏங்க அந்த 4வது கிலோமீட்டர்லேருந்து இந்த மேடை வரலையும் செஞ்சுருக்க முடியாது? அதுக்கு ஏங்க 3 மணி நேரம் கல் நெஞ்ச படிச்சவரா விஜய் இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அவரு நீங்க பாத்திருப்பீங்க, நைட் வந்து அவர் ட்வீட் போடுறாரு. இல்லங்க, என்னோட நெஞ்சமே பதறிச்சுங்கறத கரூர்ல இருங்க. கேள்வி நீங்க அடிக்கிட்டே போகாதீங்க, நீ பேச விடுங்க. நீங்க கேள்வி கேட்கல. இல்ல சார், நீங்க வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. சுருக்கமான கேள்வி சுருக்கமா இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சொல்லுவேன், ஐ அம் லாயர், ஃபார்மர் எம்எல்ஏ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இல்ல எனக்கு புரியுது. நீங்க தொடர்ந்து வந்து விஜய் குற்றச்சாட்டிட்டே வரீங்க. அதுதாங்க அதுல விஜய் மட்டும் நீங்க பொருத்தமற்ற பிரதர் பொருத்தமற்ற கேள்வி கேக்குறீங்க. அவர் நெஞ்சே உடைஞ்சு போச்சு. சென்னையில வந்து தான் உடையுமா? இல்லங்க, நிகழ்வு நடந்த அவர் என்ன பண்ணியிருக்கணுங்கன்னா, இந்த கொடுஞ்செயல் கரூர்ல நடந்திருக்குல்ல, ஒரு தலைவர் என்ன பண்ணியிருக்கணும், இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட அவர் முன்னாடியே சொல்றாங்க, பல ஆம்புலன்ஸ் வந்து ஏத்திட்டு போகுது. என்ன நிகழ்ச்சி நடக்க அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், அதை மீறி பாட்டில் தூக்கி போடுறாரு. அதற்கு பின்னாடி தான் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. எப்போ 15 பேர் இறந்து தூக்கிட்டு போன பின்னாடி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ சம்பவங்கள் நடந்து, ஏன்னா அப்ரப்டாக சரி மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு ஒரு பேச்சை இடையில கட் பண்ணி அனுப்புகிறாங்க. இவர் என்ன பண்ணிருக்க, ஐயோ எதிர்பாராத அசம்பாவிதம் நடந்துச்சா, துடித்து போய் அவனா அவருக்கு வந்து இஸ் பீயிங் கவர்ட் பை ஒய் ப்ளஸ் செக்யூரிட்டி. அவர் வந்து இதுக்கு நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் கரூர்லேயே தங்கி இருக்கிறதுக்கு எந்த இடம் கேட்டாலும், எந்த இடத்தில் அவர் தங்கினாலும் அங்கு பாதுகாப்பு வழங்கப்படும், பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். ஒன்று, இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் நிகழ்ச்சியில் இருந்த மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எப்படி உடனடியாக செக்ரட்டேரியட்டில் அந்த நள்ளிரவுலையும் போய் அதிகாரிகளை சந்தித்து என்னென்ன நடவடிக்கைகள் நிவாரண உதவி அளித்து, அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தொடர்பு கொண்டு, கலெக்டர்களை தொடர்பு கொண்டு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இவர் மகேஷை தொடர்பு கொண்டு உடனடியாக போங்க, நிவாரண நடவடிக்கை ஈடுபடுங்கன்னு சொன்னாரோ, அது மாதிரி இவர் இருந்து ஒருடைய முன்னணி தலைவர்களை உடனடியாக போங்க, என்னமோ நடந்துச்சு, அசம்பாவிதம் நடந்துன்னு சொல்லிட்டு, இதே போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட நான் வந்து அதை பார்க்கணும், என்னால் தாங்க முடியல, இங்கேருந்து இருக்கணும். வேறு என்ன பண்ணுறாருனா பிரதர் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே திருச்சி போகிறாரு. போனோன்னே அங்கேயும் போகிறவன்ட்ட வழக்கம் போல் கையை காட்டி செல்ஃபி எடுக்கிறாரு. நீங்கள் அந்த கிளிப்பிங்ஸ் தயவு செய்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து பழைய வீடியோ இல்லைங்க, பழைய கடந்த வாரத்தில் எடுத்த வீடியோ. அதே மாதிரி வீடியோ நான் கடந்த மிஸ்டர் சர்மா இல்ல கொஞ்சம் இருங்க, சோசியல் மீடியா வரது நானும் பார்த்தேன், அது உறுதிப்படுத்த முடியல. இல்லைங்க, உங்களை விட ரெகக்னைஸ் உங்களை மாதிரின்னு கூட வச்சுக்கோங்க. நீங்கள் 10 வருஷம் கழிச்சு அவர் மாதிரி சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் வந்து அந்த கிளிப்பிங்ஸவே போட்டு கமெண்ட்ஸே போட்டிருக்காரு. உங்களுக்கு எடுத்து காட்டவா? ஏன்னா இப்படி வந்து மிகுந்த நான் சொன்ன அதே அவரோட பார்வை. ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் நானும் தான் பேட்டி எடுக்கல, அது அவர் பார்வை இல்லங்க, நடந்த நிகழ்வுங்க. அதே மாதிரி வீடியோ நான் கடந்த வாரத்திலயும் நான் பார்த்தேன். அதனால எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒருவேளை அந்த வீடியோ தான் இப்ப எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்றாங்களோ அப்படின்னு. அதுதான் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் போட்டாலும் நான் நினைக்கிறேன். எனக்கு டவுட்டா இருக்கு, அவ்வளவுதான். உங்க டவுட்டுக்கு நான் இல்ல ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் கோட் பண்ணனால சொல்றேன். நானும் பார்த்தேன், நம்ம வாரம் நானும் பார்த்தேங்க, பார்த்த வீடியோ பார்த்தேங்க. எந்த திரு விஜய் எந்த அட்டையர்ல எந்த ட்ரெஸ்ஸில் இருந்தாரோ, எந்த பையோட எங்கே இது திருச்சியில் ஏறினாரோ அதே ட்ரெஸ்ஸில் தாங்க சொல்கிற புரியுதுங்களா. அங்கே இருக்கக்கூடிய அவரோட குரு இருக்குல்ல, ப்ரைவேட் ஃப்ளைட்டில் வந்தார்ல, அந்த ஃப்ளைட் குருவோடு நின்று அவர் ஃபோட்டோ எடுத்துட்டு டாட்டா காமிச்சிட்டு போகிறாரு. சொல்கிற புரியுதுங்களா. இது அன்றைக்கு எடுக்கப்பட்ட படம் தான், அன்றைக்கு எடுக்கப்பட்ட. சரி, அது கூட விவாதம் இல்லை, விட வேணாம். அது நீங்கள் உங்களை பொறுத்தவரை விவாதத்துக்குரியதாக கூட வச்சுக்கோங்க. நான் அதை ஊர்ஜிதம் பண்ணல, என்னால் கிளாரிட்டி பண்ண முடியல. நான் கிளாரிட்டி நான் நம்புறேன். நீங்க உங்களுக்கு எப்படி நம்பக்கூடிய அருணா ஜெகதீசன் குழு இருக்கு, இல்ல உங்களோட பார்வை விட்டுருவோம். அருணா ஜெகதீசன் குழு வச்சிருக்காங்க, நம்ம பேசுறது எல்லாமே சப்ஜெக்ட் டு த ஃபைனல் வெர்டிக்ட் ஆஃப் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த ஒன் மெம்பர் கமிஷன் ஹெட்டட் பை ஃபார்மர் ஹைகோர்ட் ஜட்ஜ் மிஸ்ஸஸ் அருணா ஜெகதீசன். சொல்கிற புரியுதுங்களா. நம்ம பேசுகிறது எல்லாமே அவருடைய இறுதி இதுக்கு உட்பட்டது தான். ஆனால் வந்து நாம் வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்கிற புரியுதுங்களா. எனவே வந்து அவர் என்ன பண்ணியிருக்கேன்னா, உண்மையிலே அவருக்கு தான் இங்கே தங்கியிருந்து இந்த வந்து நிவாரண நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டுருக்கணும். அது இல்லாமல் அவர் வந்து இல்லை இந்த வீடு தேடி வந்துட்டார். அப்புறம் வந்து ட்விட்டர் போட்டார்னு வைங்களேன். அந்த ட்விட்டர் வந்து
அந்த ட்விட்டரே ஏதோ அவர் மிகப்பெரிய தியாகத்தை செய்தது போல நீங்க நினைக்கிறீங்களே. ஆனா இந்த துயர சம்பவத்துக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய இல்ல விஜய் செய்தியாளர் சந்திச்சு என்ன சொல்லியிருக்கணும்? ஏடிஎம்கே இல்ல இப்போ எல்லாருக்கும் செய்தியாளர் சந்திச்சு விஜய் என்ன சொல்லியிருக்கணும்? கட்சி மாறுபாடு 40 பேர் இறந்ததுக்கு நான் தான் காரணம். இல்ல அப்படின்னு செய்தியாளர்கிட்ட சொல்லிருங்க. எல்லா மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கணுமா என்ன? நான் தான் காரணம் என்று he must have owned moral responsibility. இதுவரையிலும் வந்து அதுக்கு வந்து சில பல காரணங்கள் கற்பிக்க முயற்சி பண்றாங்களே தவிர, சொல்றது புரியுதுங்களா? இங்க பாருங்க, இவர் நிகழ்ச்சி நடந்து இவ்வளவு துயரம் நடந்து சென்னைக்கு ஓடி போனது பிரச்சனை கிடையாது. ஆனால் முதலமைச்சர் கவனத்திற்கு வந்தவுடன் அந்த உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சரை முடுக்கி விட்டு போய் அந்த ஏற்பாடுகளை பாருன்னு சொன்னது இன்னைக்கு தப்பாக பேசப்படுகிறது. இவர்கள் சித்தரிக்க புனைய பார்க்கிறார்கள். அந்த திரு மகேஷ் அவர்கள் அங்கே போய் பணிகளை பார்த்தது இன்றைக்கு தவறாக புனையப்படுகிறது. அனைத்து பாதுகாப்பும் வழங்கி இன்னும் திரு புஷி ஆனந்துக்கிட்ட நாமக்கல்லே போலீஸ் எச்சரிச்சிருக்கு. என்னங்க நீங்கள் வந்து 7:40க்கு 8:40க்கு பேசுகிறத சொல்லி 12 மணி ஆகிப்போச்சு, கூட்டம் பெருங்கூட்டம் இருக்குது, பல பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நீங்கள் வந்து என்னங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவர் சீக்கிரம் வர சொல்லுங்கள் சீக்கிரம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணது அவர் கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு வந்து எஃப்ஐஆரில் பதியப்பட்டு சொல்லப்படுது. அதே செய்தியை தான் வந்து கடும் கூட்டம் இருக்குது, அங்கே ஏற்கனவே நீங்கள் 12 மணிக்கு வர்றதா சொல்லி 7 மணிலேருந்து கூடி மிகப்பெரிய கூட்டம் இருக்குது, எனவே தயவுசெய்து 50 மீட்டருக்கு அப்பால் இங்கனே வண்டியை நிறுத்தி நீங்கள் எங்கேன்னு இருந்து அட்ரஸ் பண்ணப்போ நோ நாங்கள் அங்கே தான் போய் பேசணும்னு சொன்னப்போ ஏற்கனவே அங்கே இருந்த கூடிய கூட்டம் இவர் பின்னாடி வந்த கிட்டத்தட்ட 7000 10,000 பேர் இவர் வாகனத்துக்கு வழிவிடுவதற்காக சிதறி ஓடிய கூட்டம் இவர்களே அமைத்திருந்த அந்த இதுக்குள்ள ஜென்ரேட்டர் ரூம்குள்ளே தகரத்துக்குள்ளே போய் விழுந்து அதில் மிதிபட்டு தான் மிகப்பெரிய இன்றைக்கி வந்து இது இந்த அறிக்கைகள் வந்திருக்கு பாருங்கள். இப்போ பிரேத பரிசோதனை அறிக்கை வந்திருக்கு, அதில் எவ்வளோ கொடூரமான செய்திகள் வந்திருக்குன்னு ஒரு நிமிஷம் பாருங்கள். அதாவது உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிடம் கூட மூச்சு விட முடியாத நிலை, கூட்ட நெருக்கத்தின் காரணமாக உயிரிழந்தவர்களில் அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு 2 நிமிடம் கூட மூச்சு விட முடியாத நிலையில் இருந்ததன் காரணமாக மூச்சு திணறி 25 பேர் உயிரிழந்துள்ளனர். 10க்கும் மேற்பட்டவர்கள் மிதிபட்டதன் காரணமாக விழா எலும்புகள் உடைந்து அவருடைய உள் உறுப்புகள் சிதைந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே 2 நிமிடத்துக்கு மேல் மூச்சு விட முடியாத நிலையில்தான் அதிக பேர் இழந்திருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டத்தில் ஏற்பட்ட இந்த தள்ளுமுள்ளு நெருக்கடியின் காரணமாகத்தான் இந்த அசம்பாவிதமே நடந்திருக்கிறது என்று சொல்கிற நேரத்தில், எனவே காவல்துறை எச்சரித்தபடி திரு விஜய் அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டு, இல்லை திரு ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், இன்னும் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் போன்ற அவருடைய அட்வைசராக இருக்காங்கல்ல 4-5 பேர், ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸரோட ரிசைன் பண்ணிட்டு போனார்ல 4 4-man ஆர்மி, இட் இஸ் கால்ட் அஸ் 4-man, இவர்கள் வந்து அந்த காவல்துறையுடைய எச்சரிக்கையை அல்லது வேண்டுகோளை ஏற்று 50 மீட்டருக்கு அப்பாலே நிறுத்தியிருந்தால் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்காது. நல்ல காட்ஸ் கிரேஸ். அந்த ஜென்ரேட்டர் வந்து ஒருவேளை அதை விழுந்து ஏதோ டைமிங்காக அவங்க நிர்வாகிகள் யாரோ ஒருத்தன் போய் ஆஃப் பண்ணாமல் இருந்திருந்தால் மின்வெடிப்பு ஏற்பட்டிருந்தால் எவ்வளோ பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கு. அது கொண்டு எண்ணிப்பார். விஜய் பேசும்போது செருப்பெல்லாம் எடுத்து வீசினாங்க. அப்புறம் அது சதியெல்லாம் இருக்குன்னு அவங்க சந்தேகப்படுறாங்களா? அப்போ இதுக்குள்ள ஏதோ வேற ஏதோ சதி இருக்கு அப்படின்லாம் கூட ஒரு பார்வை வைக்கிறாங்க. இல்லைங்க, அவர் கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர் வந்து இங்க வந்து செருப்படுத்தி வீசி இல்லைங்க திருப்பி பார்ப்பாரு கவனமா. பிரதர், இங்க வந்து பயங்கரமான தள்ளுமுள்ளாகுதுங்க, பெரிய தள்ளுமுள்ளாகுது. அந்த இடத்துல வந்து அவர் கவனத்தை இருக்க பெரிய கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே பாருங்க எங்களை காப்பாற்றுங்கன்னு கையில் கிடைக்கிற பொருள் அவனுக்கு செருப்புன்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஒருத்தர் உயிர் போகிற நிலையில் எனக்கு தெரிஞ்ச பிரதர், உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு மணிவாசகன் ஒரு எம்எல்ஏ இருந்தார், அவரோட ரிலேட்டிவ் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆனோன்னா தண்ணி தாகத்தில் அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் மண்டையிலேருந்து தலையிலேருந்து ஒழுகுன ரத்தத்தை குடிச்சிருக்காங்க. சொல்ல புரியுதுங்களா? எனவே வந்து அந்த உயிர் போகக்கூடிய நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு என்னன்னே தெரியும். அந்த அடிப்படையில் கவனத்தை ஈர்ப்பதற்காக அங்கு கூட்டத்தில் இருந்தவர்கள் வீசியதே தவிர இதில் எந்த சதி திட்டம் இல்லை. இதில் போய் செந்தில் பாலாஜி காரணம் சார், இதில் தாவகவினர் வந்து இப்போ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அது நீதிமன்றத்தில் வந்து உரியவாறு அரசாங்கம் பதில் சொல்லும். எஃப்ஐஆர் காப்பி இருக்கு, காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து அதற்கான பதிலை சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ எஃப்ஐஆர் கூட வெளியாயிருக்கு. அதுல வந்து மாவட்ட செயலாளர் மதியழகன் நினைக்கிறேன், அவரு புஷி ஆனந்த், அப்புறம் நிர்மல்குமார், அப்புறம் தாவேகா நிர்வாகிகள் சில பேர் தான் போட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல விஜய் வந்து எஃப்ஐஆர்ல வந்து இன்க்ளூட் பண்ணலையே சார். அது வந்து அவர் ஒரு அரசியல், அவர் இன்னும் வந்து அதே மாண்பு முதலமைச்சர் வந்து இன்னைக்கு கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கார். அவர் வந்து அவரோட பெருந்தன்மை இது காட்டுது. அவரோட பெருந்தன்மை எங்கே நிற்கிது தெரியுங்களா?
எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டன் சாக வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள். எனவே இதை அரசியலாக்க வேண்டாம். முதல் வேண்டுகோளை அவர் இன்னைக்கு விட்ட கிளிப்பிங்ஸில் சொல்ல புரியுதுங்களா? எனவே அந்த அடிப்படையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இறந்தவர்கள்லாம் எந்த கட்சியாக இருக்கட்டும் நம் தமிழ் உடன்பிறப்புகள் தான், தமிழர்கள் தான். எனவே இதை அரசியலாக்காதீர்கள். விசாரணை ஆணையத்தினுடைய அறிக்கை கிடைக்கப்பட்ட பிறகு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு வல்லுநர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு உரியவாறு இனிமேல் பொதுக்கூட்டங்கள் பெருங்கூட்டங்கள் கூட்டுவதை பற்றி அரசு உரிய முடிவு எடுக்கும். நடைமுறைப்படுத்தணும் மிக தெளிவாக. ரொம்ப அதனால நான் சொல்ல இல்ல முதல்வர் ரொம்ப பெருந்தன்மையா பேசிட்டாரு. ஆனா இன்னொரு கேள்வி என்னன்னா, அருணா ஜெகதீசன் குழுவே எதுக்கும் பயன்படாது அப்படிங்கிற பார்வையும் வைக்கிறாங்க. இல்லங்க, இப்போ கள்ளக்குறிச்சி மரணம் நடந்தது, அதுக்கு அந்த மாதிரியான குழு அமைக்கப்பட்டது. கடைசியா என்ன நடந்தது? காவல்துறை அதிகாரிகளுக்கு உயர் பொறுப்பு டிரான்ஸ்பர், அவ்வளவுதான் நடந்தது. இல்லங்க, நீங்க என்ன சொல்றேன்னா, நீங்க கேட்ட கேள்வி விஜய் சேர்க்கலன்னு கேட்டீங்கல்ல. ஒரு அவர் ஒரு நடிகராக பார்க்கப்பட்டாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் பார்க்கப்படுகிறார். எனவே அப்ரப்டா ஒரு நடவடிக்கை எடுப்பதை விட ஒரு குழு அமைச்சர் ஓய்வு பெற்ற நீதியரசன் தலைவர் அந்த குழுவின் அறிக்கை கிடைத்த பிறகு சட்டம் என்ன செய்யும்? லா வில் டூ இட்ஸ் ஓன் டியூட்டி. சட்டம் அதன் கடமையை செய்யும். அதுதான் அதனுடைய பொருள். ஏன் சேர்க்கப்படலைங்கிறதுக்கு இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் கூட கேட்டிருக்காரு. இந்த அருணா ஜெகதீசன் உண்மை கமிஷன் அமைச்சிருக்காரு, இதனால் என்ன பயன்ட்டு ஒரு உண்மையை மறந்துட்டு அவர் பேசிட்டார். என்னன்னா அங்கே ஸ்டெர்லைட்டு விவகாரத்தில் 13 பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்தார்கள்ல, அது வெறும் முதலமைச்சராக இருக்க பொழுது இதே நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் தான் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு, சரிங்களா, அந்த கமிஷன் ரிப்போர்ட்டை வாங்கி இவரே செயல்படுத்தி இருக்கிறார். எனவே அதாவது கமிஷன் இந்த கள்ளச்சாராய சாவுகளை பொறுத்தளவில் அது ஒரு என்னன்னா சமூகத்தில் நிலவக்கூடிய ஒரு தவறான செயல்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த குடிக்கிறது போக்குவரத்தெல்லாம் அதை என்னங்க, எனக்கு சரியான தமிழ் வார்த்தை தெரியல, சொல்கிற புரியுதுங்களா? மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு தவறான பழக்க வழக்கங்கள், சொல்கிற புரியுதுங்களா? எனவே அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் அந்த குழு பரிந்துரை பண்ணியிருக்கு. எனவே அரசாங்கம் திமுக இது காரணம் இல்லை. எதுக்கு இல்லை? இந்த நிகழ்வுக்கு பின்னாடி திமுகவோ திமுக சார்ந்த அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரோ அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலரோ யாரும் காரணம் சார். அது அப்படி எவனா சொன்னேன்னா அது பைத்தியாரத்தனமான வாதங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு எங்களை பொறுத்த திராவிட இயக்கங்களை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து 1967 பேரங்க பிறந்த அண்ணா ஆட்சி அமைத்த பிறகு மாறி மாறி அதிமுக திமுக என்ற ஆட்சி அமைத்து வரக்கூடிய நாங்கள் நேற்று பெய்த மழையில் முளைத்து கொண்டிருக்கக்கூடிய சிறுகாலனான விஜயை பார்த்தெல்லாம் பயந்து ஒரு சதித்திட்டம் போட்டு அவரை வீழ்த்தியெல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லை பிரதர். மிஸ் சர்மா புரிஞ்சுக்கங்க. அரசியல் நீங்க எப்படி கேள்வி ஏற்றுறீங்க? ஒரு தமிழன் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு இசையமைப்பாளர் தொடர்ந்து 50 ஆண்டு காலம் நடத்தக்கூடிய நேரம் இருங்க. நீங்க சனிக்கிழமை நிகழ்ச்சி, வெள்ளிக்கிழமை ப்ரோக்ராம். ஏங்க என்ன இப்படியெல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு என்னங்க பதில் சொல்ல முடியும்? அவர் 50 ஆண்டு காலம் அவர் இசையமைப்பாளராக தொடர்ந்து நீடிப்பது மட்டுமல்ல, அன்னக்கிளியில் என்ன பேரும் புகழோடு தொடங்கினாரோ அதை விட அங்கே சிம்போனி லண்டனில் போய் நடத்தி உச்சத்தை தொட்டு உலகமே பாராட்டக்கூடிய ஒரு மாபெரும் தமிழன். எனவே தமிழன் ஒவ்வொருவனுக்கும் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சகாப்தம் இளையராஜாவை அரசாங்கம் பாராட்டுவது என்பது திரு சர்மா ஒரு ஆள் தான் குறை சொல்லி நான் கேள்வி. நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. இளையராஜாவை மதிப்பிடல, நிகழ்ச்சி எந்த நேரத்தில் நடத்தப்படுது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அரசோட பெருந்தன்மையை மறந்துட்டு பேசுறீங்க. இத்தனைக்கும் இளையராஜா பிஜேபி அரசாங்கத்தினால் நியமன உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர், தன்னை பிஜேபி காரலாக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர். அதையும் தாண்டி மாண்பு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசாங்கமும் அவருக்கு பாராட்டு விழா நடத்துகிறது என்றால் அங்கேதான் தமிழனுடைய தனி சிறப்பு உயர்ந்து நிற்கிறது. ஒரு தமிழன் உச்சத்தை தொட்டக்கூடிய தமிழன் 50 ஆண்டு காலம் இசையில் தொடர்ந்து நிலைத்து அதே கீர்த்தியோடு புகழோடு இருக்கக்கூடிய ஒரு நமக்கெல்லாம் விஜய்க்காக நடத்தல. ஓகே, நான் இல்லங்க, அது பாராட்டு விழா அவரை சிறப்பு. அந்த தேதியை சொன்னேன், எந்த தேதி, அந்த நேரம், ஆமாம் அந்த கிழமை எல்லாமே திரு இளையராஜா அவர்கிட்ட டைம் கேட்குறாங்க. அவரே சொல்றாரு இந்த தேதியில் வச்சுக்கலாங்க. கன்வீனியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. முதலமைச்சர் ஒன்று ரோட்டில் போகிறவர் இல்லையே, இளையராஜா வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருக்கவர் இல்லையே, 2 பேருக்கு டைம் ஒத்து வரணும் இல்லை அரசாங்கத்துக்கு. அந்த அடிப்படையில்
ஷெட்யூல் வாஸ் பிளான்டு. சொல்ல புரியுதா? சரி, நம்ம இந்த நிகழ்வு இல்லைங்க, இந்த அடுத்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு கல்வியில் நல்ல சிறந்த தமிழ்நாடு இன்றைக்கு தான் 2020-50 50% உயர்கல்வியை தொட வேண்டும் என்பது மத்திய அரசின் இலக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசுனா தொடர்ந்து திராவிட முன்னேற்றம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆளக்கூடிய இந்த இயக்கங்கள் செய்த மிகப்பெரிய சாதனை விளைவாக, ஏன்னா தொடக்க கல்வியில் பெருந்தலை காமராஜர் அடித்தளம் விட்டார். உயர்கல்விக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், அம்மா அவர்கள், இன்றைக்கு முதலமைச்சர் அடித்தளம். இன்றைக்கு நாம் கிட்டத்தட்ட 58% தொட்டு விட்டோம். எனவே எந்தெந்த நிலைகள் என்னென்ன நான் முதல்வர் திட்டத்தின் காரணமாக, புதுமை பெண் திட்டத்தின் காரணமாக, அந்த தவப்புதல்வன் திட்டத்தின் காரணமாக, இது போன்ற திட்டங்களின் காரணமாக இன்றைக்கு எப்படி நம் தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்றைக்கு வெளிநாட்டில் கல்வி கற்றிருக்கிறார்கள் என்று அந்த மாணவர்களே நாசாவில் விஞ்ஞானியாக இருப்பது இந்த போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் அரங்கேற்றி, எனவே நாம் எந்தளவு தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என்று அந்த மாநில முதல்வரை அழைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் அது நம்முடைய பெருமை பறைசாற்றுவதற்கு, உலகத்திற்கு இன்னும் இருக்கக்கூடிய மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக. எனவே நான் முதல்வன் திட்டத்தில் நாம் இதில் பயன்பெற வேண்டும்னா நல்லா படிக்கணும். அரசு பள்ளியில் சேர்ந்து நல்லா படித்தோம்னா நாமும் அமெரிக்கா போன்ற ஐரோப்பா கண்டம் போன்ற நாடுகளுக்கு படிக்க செல்லலாம் என்ற உணர்வை ஊட்டுவதற்காக இளைஞர் மத்தியில் ஒரு எழுச்சியை உருவாக்க நடத்தக்கூடிய நிகழ்வு. இதுக்கு இந்த விஜய்க்கு நீங்கள் தொடர்பு இதை மட்டும் இது அதில் சார் மக்களுக்கு அறிமுகமான கல்வியில் ஆர்வம் உள்ளவர்களை திரு சிவகுமார் அவர்களுடைய அந்த அறக்கட்டளை இருக்குல்ல, திரு சூர்யா அவர்கள், அவருடைய தம்பி கார்த்திக் நடத்தக்கூடிய அந்த அறக்கட்டளை எவ்வளவு பெரிய கல்வி சேவை செஞ்சுட்டு அவர்களை கூப்பிட வேணாமா? திரு சத்யராஜ் அவர்கள், ஏன்னா பகுத்தறிவுவாதி. சிவகார்த்திகேயன் அவரே சொன்னாலே நான் டபுள் டிகிரி வாங்கினவன், பிஇ எம்பிஏ படித்தவன், நான் இப்படியெல்லாம் படித்தேன். பிரின்ஸ் கஜேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அந்த நிகழ்ச்சியில் நான் பார்க்கல, அவரை கௌரவிக்கப்படுத்திருக்கலாம். இன்னும் கல்வியாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களாம் வந்திருக்கலாம். 1000 பேர்த்த ஏற்ற முடியாது. பிரின்ஸ் கஜேந்திர பாபு சிவகார்த்திகேயன் பெரிய அளவுக்கு போயிட்டார்ல. என்னங்க இதெல்லாம் பேசுறீங்க? மாணவர்களை ஈர்க்கக்கூடிய சில ஃபிகரும் நிறுத்தணும் இல்லைங்க, அதில் சில முகங்களையும் காட்டணும்ல. அவரும் படித்த கல்வியாளர் தானே. அந்த இடத்துல தான் ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விஜய்காண்டியே எந்த நடிகனுமே மேடை ஏறக்கூடாதா? என்னங்க நீங்க போய் சர்மா, நீங்க விஜய் ரசிகர் மன்றத்தோட அகில உலக தலைவராக உங்களை நியமிக்கப்படலாம். அதுக்கு நான் உங்களை பரிந்துரை பண்றேன். உண்மையிலே இதை எடிட் பண்ணாதீங்க. சர்மா இஸ் ஃபிட் எனப் டு பி நாமினேட்டட் அப்பாயிண்டட் அஸ் த ஆல் இண்டியா பிரசிடென்ட் ஆஃப் விஜய்ஸ் ஃபேன் கிளப். சரி, இந்த ஆல் சக்சஸ். விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற கேள்வியில இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு அட்வொகேட்? இல்லை சார், இது கைதுங்கிற அதான் முதல்வரே மிக தெளிவாக சொல்லிட்டாரு. நாம் நீதி விசாரணைக்கு ஆணையிட்டு இருக்கிறோம். திருமதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய கமிஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு நாம் உரியவாறு அரசு அதன் அடிப்படையில் அரசு பரிந்துரையை ஏற்று அதற்கு தகுந்த செயல்படும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். the report come, then government will act upon the report of one member commission headed by Mrs. Aruna Jagadish. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மிஸ்டர் சர்மா. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays South. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.